நேத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க போர் நிறுத்தத்த அறிவிச்சிருந்தாங்க. இந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடந்துட்டு இருந்த போர பார்த்தீங்கன்னா, நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது எத்தன நாள் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தம்ங்கிறது இப்போ அவங்க அறிவிச்சுட்டாங்க. இந்த போர் நிறுத்தத்துல என்னென்ன ஒப்பந்தங்கள் இதுல இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தத்துக்கு யார் காரணம்? இதுல சீனாவோட பங்கு என்னவா இருக்கு? அப்படியெல்லாம் தான் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தான் இந்த போர் நிறுத்தங்கிறது அவங்க அறிவிச்சாங்க. அந்த ஏப்ரல் 7ஆம் தேதி என்னென்ன தாக்குதல் நடந்திருக்கு அதையும் நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ போர் நிறுத்தங்கிறது இந்த அமெரிக்கா சைடுல மட்டும்தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த போர் நிறுத்தத்துக்கான இஸ்ரேலோட நிலைப்பாடு என்ன, அவங்களுக்கு என்ன அவங்க நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த அமெரிக்கா போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் தந்திருந்தாலும் இஸ்ரேல் நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் வெற்றி அப்படின்னு அமெரிக்கா சைடு ட்ரம்ப்பும், ஈரான் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னும் ஈரான் சைடும் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் உண்மையான வெற்றி யாருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர் எப்போ நிப்பாட்டுறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்துடலாம். நேற்று ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு அறிவிச்சிருந்தாங்கன்னா அமெரிக்கா நேரப்படி இரவு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 2 வாரத்துக்கு நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த போரை பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு நாங்கள் நிப்பாட்டி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபேவரிசம் இல்லாத மாதிரியா சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த போர் 2 வாரத்துக்கு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு அவங்க சில ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து வச்சுருக்காங்க. அது என்னென்ன அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட்டு உடனடியாக முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் இந்த ஹர்முஸ் கால்வாயை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தங்கிறது இப்போ 2 வாரமாக அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது 14 நாட்களுக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் சைட்லேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இந்த 2 வாரத்துக்கு இந்த போர் நிறுத்தங்கிறது இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்களே, இதுதான் பேச்சுவார்த்தைக்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த யுரேனியம் பிரச்சனை அதை பார்த்தீங்கன்னா இந்த ஈரான்ல இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றிலுமாக கவனித்துக் கொள்வோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த யுரேனியத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவனித்துக் கொள்ளுமாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான யார் இந்த எப்படி சொல்றது, இப்போ இடையில இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போ சண்டை போடக்கூடாது இடையில ஒரு ஃப்ரெண்டு அவங்க நிப்பாட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த போர் நிப்பாட்டுறதுக்கு யார் ஃபர்ஸ்ட்டாக இந்த போர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் தான். அவங்க என்ன மத்தியஸ்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானோட பிரதமர் ஷெரீப் இருக்கார்ல, அவர் தலைமையில தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தப்பட்டு இருந்துச்சாமா. அது மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தான் தான் இந்த ட்ரம்ப் கெடுங்கிறது வச்சிருந்தார்ல, அதை பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரத்துக்கு நீங்க வைக்கணும் அப்படின்னும் பாகிஸ்தான் சைட்ல இருந்தா இதை பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு செய்திங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான காரணமே முக்கியமா பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சீனாவோட பங்கு அப்படி என்னதான் இருக்கு, சீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன சீனா இதுல பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஈரான் போர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர்றதுக்கான முக்கியமான பொறுப்புங்கிறது சீனா தான் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான பொறுப்புங்கிறது அவங்க தான் வகிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறதே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான இந்த பாதையை நம்ம சீன அதிபர் இருக்கார்ல, அவர் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நின்று
நம்ம ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போர் நிப்பாட்டுறங்கிறது இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. அது யார் நடத்தியிருக்கா, எதுக்காக நடத்தியிருக்கா அப்படின்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஈரானிய தாக்குதல். ஈரான் பார்த்தீங்கன்னா என்னென்ன இடத்த தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல அவங்க தாக்குனது இந்த இஸ்ரேலிய கப்பலான SDN-7. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா குரூஸ் ஏவுகணையால தாக்கப்பட்டு முழுமையா அழிக்கப்பட்டது அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவோட LHA-7 கப்பலும் பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இந்திய பெருங்கடலிலிருந்து அந்த கப்பலுங்கிறது பின்வாங்கி இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் இருக்கிற முக்கியமான நகரங்கள்ல தாக்கியிருக்காங்க. நகரங்களை தாக்குறதும் இல்லாம அங்க இருக்கிற அந்த நகரத்துல முக்கியமான இடங்கள் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த நிறைய மையங்கள் இதெல்லாம் இருக்கும்ல, அதையும் பார்த்தீங்கன்னா நாங்க தாக்கி இருக்கோம் அப்படின்னு ஈரான் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவைத்தில் இருக்கிற யூஎஸோட இந்த தளங்கள் நிறைய இருக்கும்ல, அந்த தளத்தை எங்களோட ஏவுகணைகளை கொண்டும் அதுக்கப்புறம் ட்ரோனுகளை கொண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நடத்திய தாக்குதல்கள். அடுத்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்னென்ன இடத்துல தாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த ஹர்முஸ் கால்வாய்கிட்ட இருக்கிற ரப்பியா நியா ஜெய ஆலயம், அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றிலுமா அழிச்சு தாக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சாரி ஜபா ஆலயங்களை அவங்க பார்த்தீங்கன்னா முற்றிலுமா அழிச்சு தாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில் பாலங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலைகள், இதில் இருக்கிற உள்கட்டமைப்புகள் இருக்குல்ல, அது மேலேயும் நாங்கள் தாக்குதல்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோம் நகரம்ல இருக்கிற ஒரு பாலத்தையும் நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான்ல இருக்கிற மத்திய ரயில் பாலமான அந்த பாலத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தாக்கியிருக்கோம். அந்த தாக்குதல்ல அங்க இருந்த ஒரு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோராபாத் அந்த விமான நிலையங்களையும் நாங்கள் தாக்கி இருக்கோம் அப்படின்னும் இந்த யூஎஸும் அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல் என்னென்ன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த யூஎஸ் மட்டும்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான அறிவிப்புங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நாங்க தொடர் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இடத்துல அவங்க தாக்குதல்ங்கிறது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் சைட்ல இருந்து இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குவதாக இந்த இஸ்ரேலில் இருக்கிற ஒரு அதிகாரியை பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு. இந்த போர் நிப்பாட்டி 1 மணி நேரம் ஆயும் நம்ம ஈரானை நோக்கி இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா தாக்குதலுங்கிற நடத்திட்டே இருக்காங்க. இது எதனால இந்த 1 மணி நேரம் அவங்க தாக்குதலுங்கிற நடத்திட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு இருந்தது. அதனால தான் நாங்கள் இந்த தாக்குதலுங்கிறது நாங்கள் நடத்தணும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இஸ்ரேல் சைட்லேருந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது நாங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனால் முக்கியமான விதிகளுடன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த போர் நிப்பாட்டுறதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன விதிகளை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லெபனான் நாட்டில் இருக்கிற இந்த ஹிஸ்புல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எதிரான போரை நாங்க இந்த போர் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டாங்களே, இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்க்கல, நாங்கள் ஹிஸ்புல்லாவை தாக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அணுகுண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏவுகணை அச்சுறுத்தல்களாக இருக்கட்டும், ஈரான் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த அச்சுறுத்தல்களை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காங்களே, அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றிலுமா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க சொன்னதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா உடனடியாக திறக்கணும், இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட முக்கியமான நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இப்போ போர் நிப்பாட்டுறதுக்காக இப்போ 2 நாடுகளும் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டாங்க. ஆனால் இந்த சர்வதேச நாடுகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாடுகள் பார்த்தீங்கன்னா இதை ஆதரிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாடுகள் பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்திருக்காங்க. எந்தெந்த நாடுகள் இதை ஆதரிச்சிருக்காங்க, எந்த நாடுகள் இதை எதிர்த்திருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜப்பான் நாடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நேர்மையான முன்னேற்றத்திற்காக இந்த போர் நிப்பாட்டுங்கிறது வரவேற்கப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியூசிலாந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கமான செய்தியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த போர் நிப்பாட்டுறதுக்காக எந்த நாடு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இத்தாலி நாடு தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போரில் இந்த அமெரிக்காவோட உலக தலைமையை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்றது அவங்க அடமானம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா இது அடமானம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இத்தாலியோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐநா சபை இருக்குல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன எச்சரிக்கை பண்ணியிருக்காங்கன்னா சில அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்போட அச்சுறுத்தலான இந்த பேச்சுவார்த்தையினால சில அதிகாரிகள் இந்த ட்ரம்ப்போட அச்சுறுத்தலான இந்த ஒரு போர் நிறுத்தத்தை சொல்லியிருக்காருல இதனால இந்த சர்வதேச சட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்க மீறக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநா சபையிலிருந்து எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த போர் நிப்பாட்டுறங்கிறது ட்ரம்ப்போட தான் முழுமையான வெற்றின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இது எதனால எங்களோட வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எப்படி சொல்ற பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. அது என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போர் நிறுத்தம் என்கிறது அமெரிக்காவிற்கான முழுமையான மற்றும் முழு வெற்றி அப்படின்னு நம்ம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த போர் நிறுத்தங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் சொந்தம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இந்த முழுமையான வெற்றியும் எங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம ஈரான் சைடும் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் கவர்மெண்ட் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுங்கிறது எங்களுக்கான வெற்றி அப்படின்னும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நீங்கள் இந்த போர் நம்ம ஜெயிச்சிட்டோம் அதனால நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் கொண்டாடி ஜாலியாக இருங்க அப்படின்னும் நம்ம ஈரான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அறிவிப்புங்கிறது அவங்களும் அங்கே வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக இப்போ இந்த போருங்கிறது எப்படி போகும்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த போருங்கிறது எப்படி போகும்னு இந்த 2 வாரம் இப்போ இந்த போர் நிறுத்தங்கிறது இருக்குல்ல இதற்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த 2 வாரத்துக்குள்ள இந்த போருங்கிறத அவங்க பேசி சுமூகமாக முடிச்சிட்டாங்கன்னா இந்த போருங்கிறது ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். இன்கேஸ் அவங்க 2 நாடுகளும் சும்மா இல்லாமல் ஏதாச்சும் வாய் விட்டு அவங்க ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது முழுமையாக எப்படி சொல்றது முழுமையாக திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போரை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன இந்த போரை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? நம்ம வீடியோவும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.